போராட்டத்துக்கு நடுவில் தான் இவர் வந்து இந்த பதிவை வந்து போடுறார். இந்த இந்தியாவுடைய 7 சிஸ்டர்ஸை வந்து நான் ஒன்றா சேர்த்து போடுவேன்னு சொல்லி போட்டது வந்து போராட்டங்களுக்கு நடுவில் தான். அந்த போராட்டம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுகின்ற பங்களாதேஷை ஆளுகின்ற ஒரு பப்பட் ரெஜீம், அதாவது மேற்கு உலகத்துடைய ஒரு கைப்பாவியாக, ஒரு நூல் கட்டி ஆட வைக்கின்ற ஒரு பாவையாக இருக்கக்கூடிய முகமது யூனஸ், அவரோட கவர்மெண்ட்டு சரியாக வேலை செய்யலை. அதனால தான் போராட்டமே நடக்குது. எலெக்ஷன் வேணும்னு தான் முதல்ல போராட்டம் பண்ணாங்க. அப்புறமா சில மாற்றங்களை வந்து யூனஸோடைய அரசாங்கம் கொண்டு வருது, இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் கொண்டு வருதுன்னும் போது அது சரியாக வேலை செய்யலைன்றதுக்காக தான் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு நடுவில் தான் இந்த ஆள் கொல்லப்படுறார். இந்த ஆள் சாவடிச்ச பிறகு திருப்பி அது வந்து கலவரமாக, பெரிய கலவரமாக வெடிக்குது. இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இதில் ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்கள். ஒஸ்மானோட கொல்லப்பட்ட அந்த அந்த நிகழ்வுன்னு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வு கொலை தானே முதல்ல. அது வந்து கலவரத்தில் சாவலை, கொலை தான். ஓகேவா? ஷூட் பண்ணுறாங்க. அப்போ ஜென்ரலாக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலையோட இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸில் கொடுப்பாங்க இல்லையா, அது எந்த ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட தமிழ்நாடு போலீஸாக இருந்தாலும் சரி, இன்டர்போலாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் FBI இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கொலையில் கொல்லப்பட்ட நபர் கொல்லப்பட்டதுனால யாருக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறதுல தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து ஜென்ரல். நீங்கள் எனி ஹாமிசைட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ஆளை சாவடிச்சா யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் பதில். அதுவும் இல்லாமல் இந்த ஆளை சாவடிச்சா யாருக்கு பாதகம் அப்படின்ற ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒருத்தனுக்கு லாபமாக இருக்கும், இல்லை பாதகமாக இருக்கும். இந்த 2 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் ஒரு கொலையோட இன்வெஸ்டிகேஷன் துப்பு தொலைங்கிறதுன்னு இருக்கும். சரி, இப்போ இந்த ஆங்கிளில் எடுத்துப்போம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஆள் சாவடிச்சிட்டாங்க. இப்போ இந்தியா மேப்பை அந்த மாதிரி காமிச்சதுனால சாவடிச்சாங்கன்ற பழியை தூக்கி இந்தியா மேலே போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கே சார். எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க. உலகத்தில் எல்லாத்தையும் அந்த இது கொடுத்தாச்சு. சரியா? ஸோ இப்போ அடுத்து கலவரமாக மாறுது, ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்தால் இப்போ பங்களாதேஷை ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு லாபமா நஷ்டமா?